வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, என் மேல் விழுந்த மழைத்துளியே கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்ப இவன அப்ராட் அனுப்புறதுக்கே நம்ம காந்தி தாத்தாட்ட வீட்ல ப்ராமிஸ் வாங்கிட்டு அனுப்புன மாதிரி இவன்ட்டயும் சில டெர்ம்ஸ் எல்லாம் பேசிட்டு தான் அனுப்பியிருக்காங்க தெரியுமா? சிமியின் வார்த்தையில் ரேயா நடப்புலகிற்கு வந்தாள். அதை இவன் அச்சு பிசகாம ஏன் ரொம்ப அட்வான்ஸ்டா ஃபாலோ பண்றத பார்த்தா, ஏய் கேபி கொஞ்சம் வாய மூடிட்டு இரேன். அவன் முகத்தில் மகிழ்ச்சிக்குள் இடையோடுவது என்ன? வெட்கமா? ஆணிற்கு கூட வெட்கம் வருமா? அதில் இத்தனை அழகிருக்குமா? அப்படி என்ன கண்டிஷனா இருக்கும்? ஆனால் யாரும் இது குறித்து அதன் பின் பேசவில்லை. அவ எப்படி இருக்கா பாரு, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோ. தன் தங்கையிடம் சொன்னவன் இவளிடம் கண்களால் விடை பெற்றான். அடுத்த அறைக்குத்தான் செல்கிறான் என்றாலும் மனதிற்குள் ஒரு சிணுக்கம். ட்ரெஸ் சேஞ்ச் செய்துட்டு வெளியே வா, ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அவள் மனதை உணர்ந்தான் போலும். அவனை அறிய அறிய பிரிவென்பது பெரும் வேதனையாக தோன்றும் என்பது மெல்ல புரிய ஆரம்பிக்கிறது அவளுக்கு. தன் இரத்த உடை களைந்து அன்று ஷாப்பிங் செய்திருந்த உடைகளில் ஒன்றை அவசரமாக மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் ரேயா. கையில் காயம் என்பதால் அவளுக்கு உதவ முன் வந்த சிமியிடம் நானே மேனேஜ் செய்துப்ப என சொல்லி அனுப்பி வைத்திருந்தாள். அதனால் இப்பொழுது அவளை தேடினாள். "ம்ஹும், அவனை தேடி போய் பேசவா முடியும்?" அறைகளை கடந்து ஹாலை நோக்கி சென்றவளின் காதில் அருகில் இருந்த அறையில் இருந்து அவர்கள் பேசுவது கேட்டது. பொண்ணு செலக்ஷன்லாம் அம்மாவும் அப்பாவும் செய்ததெல்லாம் ஓகே தான். ப்ரப்போஸ் செய்யறதாவது நானா இருக்கணுமல்ல? அந்த ஆசை எனக்கும் இருக்கும் தானே. இப்படி போட்டு கொடுத்தா எப்படியாம்? அவன்தான் சிமியிடம் சொல்லி கொண்டிருந்தான். விண்கலம் போல் புவியீர்ப்பு விசை தாண்டி வெடித்து கிளம்பியது ஏதோ ஒன்றை இவளுள். அவன் காதல் சொல்லும் காட்சி மனக்கண்ணில் விரிய, பெண் கால்களில் முதன்முறையாக தன் பார உணரல். அருகில் இருந்த அந்த அலங்கார இரட்டை தூண்களில் சாய்ந்து கொண்டாள். வெளியே வந்தவன் பார்வைப்பட்டு தான் நிற்கும் நிலை அறிந்தாள். அழுந்த கடித்து கொண்டிருந்தாள் தன் விரல் நகத்தினை. என்ன ப்ரீகேஜி டீச்சர் ஆக்காம விடுறதா இல்ல போல, சொல்லியபடி அவன் கடந்து செல்ல அவசரமாக வாயிலிருந்து கையை எடுத்து கொண்டாள். இதற்குள் ஹாலுக்குள் சென்றிருந்தவன் திரும்பி பார்த்து, ஏன் அங்கேயே நின்னுட்ட, இங்க வா என்று அழைத்தான். அவனை நோக்கி சென்றாள். அவன் அமர்ந்திருந்த சோஃபாவிற்கு எதிர் சோஃபாவை காண்பிக்க அமர்ந்தாள். முன்பு அணிந்திருந்த டாப்ஸின் ஸ்லீவை விட இது குட்டையாக இருந்ததால் அதில் வெளி தெரியாத காயக்கட்டு இதில் தெரிகின்றது. அதை ஒரு பார்வை பார்த்தான். இப்போ எப்படி இருக்கு? பெயின் இல்லதானே? ஆ, இல்ல, பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க. கவனிச்சேன். இப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. உன்னால முடிஞ்சா மட்டும் சொல்லுங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளுக்கு நாளைக்கு பர்த்டே. மொத்த அளவிற்கும் கண்களை விரித்து பார்த்தாள் ரேயா. ரொம்ப முக்கியமான ஆளா? வெயிட் செய்தா வேற யாரும் போட்டு கொடுத்துடுவாங்கன்னு இப்பவே ப்ரப்போஸ் செய்ய போறானோ? நாளைக்கு இவளுக்குத்தானே பர்த்டே. ஷாலு பர்த்டே கொண்டாடுறது இல்லைங்கிறதால இவளோடதையுமே செலிப்ரேட் செய்யறது இல்ல. அது ஞாபகம் வர்றதே ரேர். இவனுக்கு எப்படி தெரிஞ்சதாம்? இப்ப என்ன சொல்ல போறான்? எதை ஹெல்ப்னு சொல்றான்? எச்சில் விழுங்கினாள் ரேயா. கற்பனையில் சுகமாய் இருந்தாலும் சில விஷயங்கள் நேரில் நடக்கும்போது வேறு விதமாய் தோன்றும் போலும். அவன் காதலை சொன்னாள். இவள் என்ன செய்ய வேண்டும்? பதற்றத்தில், படபடப்பில். ஹே, இது என்ன லுக்? எதையாவது கண்ணா பின்னான்னு நினைச்சு வச்சிடாதம்மா தாயே. அந்த முக்கியமான ஆள் நான் தான். எனக்கு நான் முக்கியமான ஆள்தானே. ஆ, உங்களுக்குமா? அவளையும் மீறி சொல்லிவிட்டாள். அவள் வலக்கை வாய் மீது சென்று அமர்ந்திருந்தது. அப்படின்னா? ஆச்சரிய கோவலாய் கேட்டபடி சிமி வந்தாள் அங்கு. உங்களுக்கும் பர்த்டேவா ரேயா? ஐயோ அண்ணா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ ரேயாவுக்கு ஸ்பெஷலா ஏதாவது நைட்டு டின்னருக்கு வெளியே கூட்டிட்டு போயேன். சிமி துள்ளி குதிக்காத குறைதான். திக்கென்றது ரேயாவுக்கு. இவனுடன் இரவில் தனியாகவா? எது எப்படியானாலும் இது அப்பாவால் நிச்சயம் ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம். ஐயோ, நீங்க மெதுவா பார்த்து முதல்ல உட்காருங்க.
சிமியின் கை பிடித்து உட்கார வைக்க முயன்றாள் ரேயா. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்ல இப்படி ஒரு டெக்னிக்கா? சிரிப்புடன் என்றாலும் ஆதிக்கும் மறுத்தான். ச்சே, உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. எனக்கு தெரியும் ரேயா பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் செய்யணும்னு அவனிடம் முறைத்தவள். நீங்க வாங்க ரேயா, சாப்பிட கூப்பிடத்தான் வந்த, ரொம்பவே லேட் ஆகிட்டு சொல்லியபடி இவளை கூட்டிக் கொண்டு டைனிங் ஹாலை நோக்கி போனாள். ஏ உமி, அவன் வந்த உடனே என்னை விட்டுட்டு பாரு, எனக்கும் தான் பசிக்குது. அவனும் எழுந்து வந்தான். போடா, என்ன அப்படி சொல்லாதேன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், சினுங்கினாள் சிமி. ஆ, மறந்துட்டேரேயோ, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்துல ஒண்ணு. இவளோட பேரு உமி. அது எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லணும் சொன்ன தன் அண்ணனை முறைத்தாள் தங்கை. நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் ரேயா சிமிக்கு ஆதரவாக. அப்படி சொல்லுங்க ரேயா, நாம ஒரே டீம். ஹைஃபை கொடுத்தாள் சிமி. இருந்துட்டு போங்க, எனக்கு பசிக்குது. போய் சாப்பாட்டு மேஜை நாற்காலியில் அமர்ந்தவன் அங்கிருந்த பாத்திரங்களை திறந்து பார்த்து தனக்குத்தானே பரிமாறவும் தொடங்கினான். கோபம் வந்து விட்டதா என்ன அவனுக்கு? ரேயாவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. விளையாட்டுக்கு கூட அவனை விட்டு கொடுக்க கூடாதோ? இப்ப என்ன செய்ய? மெல்ல அவனுக்கு அடுத்த நாற்காலியில் அமர்ந்தாள். அவன் இவளை கண்டு கொள்ளவே இல்லை. சிமி இவளுக்கு பரிமாறியவள், கொஞ்சம் நீங்களே பார்த்துக்கோங்க, தோ வர என்று விட்டு உள்ளே சென்று விட்டாள். சாரி, அவன் பதிலே சொல்லாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தான். இவளுக்கு சாப்பாடு உள்ளே இறங்க மறுத்தது. கிளறிக்கொண்டே இருந்தாள். ஏன் என் பக்கத்துல இருந்தா சாப்பிடவும் பிடிக்காதோ? அவசரமாக அள்ளி சாப்பிட்டாள். இடையில் அவன் மொபைல் செனுங்க அதை பார்த்துவிட்டு இணைப்பை ஏற்றான். ஆ, அவன் கோபம் இன்னும் குறையவில்லை. இணைப்பை துண்டித்திருந்தான். சாப்பாடு முடியவும் எனக்கு ஹெல்ப் கேட்டேன், அதெல்லாம் யார் செய்ய போறா? முனங்கிக் கொண்டே வெளிநோக்கி நடந்தான். அவசரமாக அவனுக்கு ஈடு கொடுத்து ஓடினாள். என்ன செய்யணும் ஆதிக்? நான் மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. போய் தனது கார் கதவை திறந்து ஏறினான். அடுத்த பக்க கதவை திறந்து கொண்டு எதையும் யோசிக்காமல் ஏறினாள் ரேயா. கார் சீறிக்கொண்டு வீட்டு கேட்டை தாண்டி பறந்தது. வாய்விட்டு சிரித்தான் ஆதிக். அவன் கூப்பிட்டு இருந்தால் கூட மறுத்திருப்பாள் ரேயா. இப்பொழுதோ அவன் வாய் திறந்து கேட்காமலே அவனுடன் இத்தனை மணிக்கு இதுக்குத்தானா கள்ளா? முறைக்க முயன்றவளால் அதை சிரிப்பாக்கத்தான் முடிந்தது. இவ்வளவு சென்சிட்டிவாரே நீ? நான் கோபமா இருந்தா நீ ஏன் இவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுற? மென்மையாய் பார்த்தாலும் ஆழ இறங்கியது அவன் பார்வை. அப்பாவையுள் வந்த வெட்க செணுக்கம் மறைக்க வெளிப்பக்கம் திரும்பிக் கொண்டாள் ரேயா. என்ன பதிலையே காணோம்? தெரியல, ஆனா அப்படித்தான். சின்னதாய் சிரித்தான். எங்க போறோம்னு கேட்க மாட்டியா? எங்க போறோம்? ஒரு சின்ன ஷாப்பிங். பை த வே, உனக்கு எதுவும் நான் வாங்கி தர போறதா கற்பனை செய்யாத. அப்படிலாம் செய்ய மாட்டேன். சிரித்து வைத்தாள். அவன் கொடுத்தால் மட்டும் வாங்க முடியுமா என்ன? முதலில் காரை அவன் நிறுத்திய இடம் ஒரு மொபைல் ஷாப். ஓ, இவள் மொபைல் உடைந்து விட்டதல்லவா? அவளுடன் உள்ளே வந்து தேர்ந்தெடுப்பதில் உதவினான் தான். பில் இவள் செலுத்துவதை அவன் தடுக்க முனையவில்லை. அடுத்து அவளை அவன் கூட்டிப் போன இடம் ஒரு ஜுவல்லரி ஷாப். இங்கே எதுக்கு ஆதிக்? மொபைல் ஓகே, நகை வாங்க சொன்னால் இவள் அவ்வளவு பணத்திற்கு எங்கே போவாள்? 1990ஆம் வருடம் மலர்விழி பியூலா வீட்டை அடைந்த போது அங்கு தரைத்தளம் பூட்டி கிடந்தது. மாடிக்கு செல்லும் படிகள் முற்றத்தில் இருந்தே தொடங்க அதன் முடிவில் தெரிந்த திறந்த கதவின் வழியாக சத்தம். மாடியில் இருக்கிறார்களோ? கூப்பிட்டு பார்த்தாள். பியூலா, பியூலா? எந்த பதிலும் இல்லை. சில படிகள் மேல் ஏறி போனாள். சத்தம் வருவது டிவியில் இருந்து என புரிந்தது. ஆக வீட்டின் உள்ளே சென்று கூப்பிடாமல் காது கேட்கப் போவதில்லை. மேலேறி வாசலில் நுழைந்தாள். ஹாலில் யாரும் இல்லை. ஆனால் உள்ளே பேச்சு குரல் தெளிவாக புரிந்தது. அது யார் குரல் என. அதி. அதி இங்கே என்ன செய்கிறான்? திரும்பி போகலாம் என எண்ணும் போதே அவன் சொல்லி அடுத்த விஷயம் காதில் விழுகிறது. தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கிறான் போலும். நம்ம கொஞ்சம் முன்னால பிறந்திருக்கலாம் பியூ. ஒன்றும் கண்டிஷன் போடாம கல்யாணம் செய்து வச்சிருப்பாங்க. இப்ப பாரு, படிச்சு முடிச்சாத்தான்னு சொல்லி இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஏன் சொல்ல மாட்ட? இப்ப பாரு, இப்படி உன்னை தனியா அனுப்பிட்டு நான் இங்க உட்கார்ந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டி இருக்கு.
அதனால இப்படி விடுவனா நான் உன்ன? எத்தனை தடவை சொல்றேன் இது ரிஸ்க்குன்னு. நீ பாட்டுக்கு போயிருக்க. எத்தனை பெரிய விஷயம்னாலும் பரவால்ல. எதுவும் எனக்கு உன் உயிரை விட முக்கியம் இல்ல. ஐ லவ் யூ பியூ. ப்ளீஸ் இது மாதிரியெல்லாம் ரிஸ்க் எடுக்காத. சரி, கிளம்பிட்டியா? ஓகேவா? நான் மாடியில தான் இருக்கேன். கேட்க கேட்க மனதிற்குள் நிம்மதி பெருகி, நெஞ்சடைத்த பாறை உருகி, கண்ணீராய் வழிந்தது மலர்விழிக்கே. பியூலாவிற்கும் மதிக்கும் இடையில் இருப்பது காதல். அன்றிருந்த எரிச்சலில் இவள் அதை கவனித்திருக்கவில்லை. இப்பொழுது யோசித்தால் தெளிவாக புரிகின்றது. அதிக்கும் பியூலாவுக்கும் தான் காதல். பியூலா வசியிடம் வந்து வந்து பேசினாலும் அவள் கண்களில் காதல் அதியின் மேல்தான் இருக்கிறது. எது எப்படியோ அதே வேறொரு பெண்ணை காதலிக்கிறான் என்பது இவளுக்கு இவ்வளவு நிம்மதியாக தோன்றும் என்று அவனை பார்க்கும் வரை அவளால் கற்பனை கூட செய்ய முடியாத விஷயம். இதற்குள் இவள் நிற்பதை பார்த்து விட்டான் நதி. வாங்க மலர்விழி மேம், நீங்க பியூவை தேடினீங்கன்னு காலேஜ்ல சொன்னாங்க. பியூலா பத்தின எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்துடும் போல. சின்னதாய் சிரித்தான். எங்க 2 பேர் வீட்லயும் சம்மதிச்சுட்டாங்க. ஸோ அவ என் ஃபியான்சின்னு காலேஜ்ல கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஓ குட். எப்ப மேரேஜ்? கோர்ஸ் முடிக்கவும். பை த வே நீங்க என்ன விஷயமா பியூவை தேடினீங்க? இப்பொழுது இவள் என்ன காரணம் சொல்வாள்? என் ஹஸ்பண்டுக்கு உன் காதலியை பெண் கேட்டு வந்தேன் என்றா? அது இல்ல, பியூலா ஆ, ஏதோ ப்ரோக்ராமுக்கு இன்வைட் செய்தாங்க. ஓ அதுவா? அது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஃபண்ட் ரைஸ் செய்யறதுக்காக நடத்துற ப்ரோக்ராம். டிக்கெட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி. அத நிறைய வித்து கொடுக்க ட்ரை செய்துகிட்டு இருக்கா. வசீட்ட நிறைய விக்கலாம்னு பிளான். இதுக்குத்தானா இதையா இவள் சந்தேகப்பட்டாள்? ஒரு பக்கம் அவமானமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தெளிவாக புரிகின்றது. தன் மனம் நாடுவது யாரை என. அதியின் காதல் செய்தி இனிக்கிறது. வசியிடம் யார் நெருங்கினாலும் எரிகின்றது. உங்ககிட்ட ஒன்னு சொல்வேன், தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். அதியின் சத்தத்தில் நான் மீண்டு வந்தாள். சொல்லுங்க. ஏனோ உங்களுக்கு பியூ மேல கொஞ்சம் நல்ல ஃபீல் இல்லையோன்னு பட்டுது. அவ ஒரு குழந்தை மாதிரி, யாருக்கு கெடுதல் நினைக்கவும் அவளுக்கு தெரியாது. சாரி, ஒத்துக்கொண்டாள் மலர். தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இனி அப்படி எதுவும் நடக்காது. பியூலாட்ட நான் சாரி கேட்டேன்னு சொல்லிடுங்க. பாய். இட்ஸ் ஓகே. வெயிட் செய்தீங்கன்னா அவளை பார்த்துட்டே போயிடலாம். இல்ல, வீட்டுக்கு போகணும். ஓகே, பாய். திரும்பி நடந்தவளுக்கு பியூலாவை தேடி அலைந்த இத்தனை நேரம் தண்ணீரே அருந்தாமல் தான் தாகத்தில் இருப்பதே இப்பொழுதுதான் உரைக்கிறது. இவ்வளவு நேரம் அது உரைக்கவில்லை எனினும் நிம்மதி வந்த மனதிற்கு தண்ணீர் அருந்தியே ஆக வேண்டும் என தோன்றுகிறது. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? திரும்பி பார்த்தாள். அதற்குள் அலறிய தொலைபேசியை ஏற்றிருந்தான் அவன். அருகில் இருந்த மேஜை மீதிருந்த வாட்டர் ஜக் மலர்விழி கண்ணில் பட அவளை சென்று எடுத்து குடிக்கத் தொடங்கிவிட்டாள். குடித்து முடித்து அதை கீழே வைக்கவும் தன் வாயை துடைத்து கொண்டு சின்னதாக சிரித்தாள் மலர். சாரி, ரொம்ப தாகம். தேங்க்ஸ். திரும்பி வந்தவனிடம் சொன்னாள். யூ ஆர் மோர் தேன் வெல்கம். இப்பொழுது இவள் படிகள் வழியாக இறங்கும்போது கீழ் வீட்டிற்குள் ஒரு பெண் நுழைந்து கொண்டிருந்தாள். பியூலாவின் சாயல். அவள் சகோதரி என்பது நிச்சயம். நீங்க? அவள் கேட்க அவசரமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் மலர்விழி. நான் மலர்விழி வசீகரன். பியூலாவை பார்க்க வந்தேன். மாடிதான் திறந்துருச்சு. ஆமா, அத வாடகைக்கு குடுத்துருக்கோம். கீழ் போர்ஷன் எங்களது. நான் ராஜி, பியூலாவோட அக்கா. பார்த்தாலே தெரியுது. நைஸ் மீட்டிங் யூ. வீட்டு மருமகனுக்கே வாடகைக்கு கொடுத்துட்டீங்க போல. ஓ, விஷயம் தெரியுமா? அதை வாடகை கொடுத்து தான் இருப்பேனுட்டார். அதுதான் சரியும் கூட. அப்பாக்கு அப்பப்ப நைட் டியூட்டி வேற வரும். நாங்க அம்மான்னு லேடிஸா தனியா இருக்கணும். இதுனா சேஃப். அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வயிற்றில் தோன்றிய பிரட்டல் கொடும் வலியாய் உருமாறி சில நொடிகளில் வாயில் நுரை தள்ள தரையில் உருட்டியது மலர்விழியை. ஐயோ, என்னங்க, என்னாச்சு? அதி சார், கொஞ்சம் இங்க வாங்களேன், அலறினாள் பியூலாவின் அக்கா. காரில் இருந்து இறங்கி இருந்த ஆதிக் இவள் புறமாக வந்து கதவை திறந்து விடும் வரையுமே இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்? இங்க ஷாப்பிங் செய்ய சொன்னா என்ன செய்யறது என்ற ஆராய்ச்சியில் தான் இருந்தாள் ரேயா. அவன் கதவை திறந்து இவள் இறங்க காத்து நிற்பதை உணர்ந்த பின்பும் அதை புரியாத பார்வையுடன் தயங்கி தயங்கி இறங்கினாள்.
சில்லிட்டது பெங்களூர் குளிர். அப்பொழுதுதான் கவனித்தாள். ஷோரூமின் முகப்பின் கண்ணாடி கதவின் கைப்பிடியில் தொங்கியது அந்த போர்டு. க்ளோஸ்ட். நேரம் என்ன இருக்கும்? வாட்சை சிமி வீட்டின் வாஷ் பேசின் பக்கம் கழற்றி வைத்தது ஞாபகம் வந்தது. சுற்றமுற்றும் பார்வையை ஓட்டினாள். எப்படியும் ரொம்பவே லேட். இப்போ இங்க என்ன செய்ய போறோம்? அவள் அருகில் நின்றவன் ரேயு என்றான். விழிகளை மாத்திரம் நிமிர்த்தி அவனை பார்த்தாள். இவள் கண்களை அரை நொடி அதிகமாக பார்த்தவன் எதையோ வேண்டாம் என்பது போல் தனக்குத்தானே மறுப்பாக தலையசைத்து கொண்டு கடை வாசலை நோக்கி நடக்கத் தொடங்கினான். எதை சொல்ல வந்துவிட்டு சொல்லாமல் போகிறான் எண்ணியபடி அவனை பின்பற்றத் தொடங்கினாள். ஓர் எட்டு அவளுக்கு முன்பு ஆரம்பித்திருந்தவன் சற்று நின்று அவளுக்கு இணையாக வந்தான். ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்ல, இப்போ அதை பத்தி பேச வேண்டாம். உரிமையும் மென்மையும் தன் உள்ளே கொண்ட குறும்பு குரல், அன்னத்தூவி வருடலும் அணு ஆயுத பெரு வெடிப்பும் அவளுள்ளே. 2 பேருக்கும் பர்த்டே. மணி 12 போகுது. அவனும் அவளும் மட்டுமாக. அவன் ப்ரப்போஸ் செய்ய போறான். அறிவின் ஆண்டனா அறிவித்தது. அந்த நினைவையே எதிர்கொள்ள முடியவில்லை ரேயாவால். சில்லிப்புடன் நடுங்கத் தொடங்குகிறது அவள் செந்தேகம். அவன் சொல்லும் நேரம் இவள் என்ன செய்ய வேண்டும்? எப்படி பதில் சொல்ல வேண்டும்? அடுத்து அவனை எப்படி நிமிர்ந்து பார்ப்பதாம்? பட படவென அடித்துக் கொள்கிறது இதயம். ஷோரூம் கண்ணாடி கதவு அருகில் சென்றதும் அங்குள்ள ஊழியர் ஒருவர் பரபரப்புடன் வந்து கதவை திறந்து விடுகிறார். அவனும் இவளும் ஒன்று போல் கால் வைத்து உள்ளே நுழைவது எதிரில் இருந்த அலங்கார கண்ணாடியில் தெரிகின்றது. இவள் சிவப்பில் கிரீம் வர்ண பிரிண்டட் செய்யப்பட்ட ஃபுல் ஸ்கர்ட்டும் கிரீம் நிற டாப்ஸும் அணிந்திருக்கிறாள் என்றால், அவனோ பிளாக் பேண்ட்ஸும் வெள்ளையில் கருப்பு நிறம் வரும்படியான கேஷுவல் ஷர்ட்டும் அணிந்திருந்தான். வண்ண பொருத்தமற்ற உடைகள்தான். இருந்தாலும் இருவரையும் சேர்ந்து பார்க்க அப்படி ஒரு பொருத்தமாக அவளுக்கு பார்வையை அதை காட்டிக் கொடுக்கும் கண்ணாடியை விட்டு எடுக்க விருப்பமே இல்லை. ஆனாலும் அவனும் அவளைப் போல அதே கண்ணாடியில் தங்களை பார்ப்பதை உணர்ந்தவுடன் தானாக திக்குகிறது கண்கள். அவன் கண்களையே கண்ணாடியில் சந்திக்க முடியவில்லையே. இதில் இவன் காதல் சொல்வதை இவள் எப்படி கேட்பதாம்? அதன் பின்பு நாளை முழுவதும் இவனோடு வேறு. இங்க வா ரேயு. அவன் சுட்டிய திசையில் ஓரத்தில் இருந்த கண்ணாடி கேபினை பார்த்து போகிறாள். கடையில் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லை எனினும் சீருடை அணிந்த ஊழியர்கள் சிலர் ஏதோ எண்ணுவதும் அடுக்குவதுமாய் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றனர். வேலை பார்ப்பது போல் ஒரு பாவனைதான். எல்லோர் பார்வையும் கவனமும் தங்கள் மீதே இருப்பது புரிகின்றது. சின்ன சிரிப்புடன் இருவர் தங்களுக்குள் ஏதோ பேசிக் கொள்கின்றனர். நிச்சயமாக இவர்களை பற்றித்தான். எச்சில் விழுங்கினாள் ரேயா. ஐயோ, எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இத்தனை மணிக்கு ஒரு பையனோட இப்படி சுத்திக்கிட்டு இருக்காளேன்னு. இதுல இவன் ப்ரப்போஸ் வேற செய்யவா? அழுகையே வந்துவிடும் போல் இருந்தது அவளுக்கு. கல்யாணம் வரைக்குமே இவன் கூட தான்னாலும் எப்ப யார் பார்த்தாலும் தப்பு தப்பா தானே நினைப்பாங்க. கடவுளே, கல்யாணம் வரைக்கும் இவன் என்கிட்ட ப்ரப்போஸ் செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் வெளியே வர சொல்லக்கூடாது. மனதிற்குள் அவசர அவசரமாக ஆண்டவருக்கு ஒரு அப்ளிகேஷன். இதற்குள் ஒரு ஊழியர் ஓடி வந்து, வாங்க சார், வாங்க மேம் என்றவர் இவர்களுக்கு முன்பாக மிக மரியாதை பாவனையுடன் கேபினை நோக்கி சென்று கதவை திறக்கிறார். மேஜைக்கு எதிரில் இருந்த விருந்தினர் நாற்காலி ஒன்றை இவளுக்கு கை காண்பித்துவிட்டு இவள் அருகில் அடுத்த நாற்காலியில் அவன் அமர்ந்து கொண்டான். கொண்டு வரட்டுமா சார்? வாங்க. அவர் வெளியேறும் வரை தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தவள் அவசர அவசரமாக, என்னால் இங்கெல்லாம் எதுவும் வாங்க முடியாது என்றாள். இதுக்கா இவ்வளோ நேரம் இவ்வளவு டென்ஷனாக இருந்தா? நான் கூட வேற என்னமோன்னு நினச்சேன். அப்படியெல்லாம் உன்னை வாங்க சொல்வனா? அதுவும் ட்ரிப்பில் இருக்கிறப்ப. இது வேற. உன்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும்னு சொன்னனே. அவனிடம் பேச பேச கொஞ்சம் படபடப்பு குறைந்தது போல் ஒரு உணர்வு. சூழ்நிலை மறக்கிறதே. மேரேஜ் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் அக்கேஷனுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஜுவல் செட் வேணும். செலெக்ஷனில் நீ ஹெல்ப் செய்கிறதா? செய்தா நல்லா இருக்கும். ஓ, சிமி செலெக்ஷனே நல்லா இருக்குமே. அவங்க வீட்லேயே எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இதுக்கு போய் என்னையே இத்தனை மணிக்கு இங்கே கூட்டிட்டு வந்து இவ்வளவு டென்ஷன் ஆக்கணுமா என்கிறது மனது. நான் கொடுக்க போகிற அந்த ஃபேமிலிக்கு டேஸ்ட்டு தான் கரெக்டாக இருக்கும்னு பட்டது. ஏன் அப்படி? நிஜமாகவே புரியவில்லை. அவளை ஒரு பார்வை பார்த்தான்.
பரிபூரணம் அதில். கண்டிப்பா இப்பவே சொல்லணுமா? அதே அன்னத்தூவியும் அணு உலை வெடிப்பும் அவளுள் சட்டென புரிந்துவிட்டது. அவன் இவளுக்குத்தான் வாங்கப் போகிறான். அட அறிவே! நீயே இழுத்து பிடிச்சு சொல்லுவ போல. தன்னைத்தானே திட்டியவள் அவசர அவசரமாக அவனை நோக்கி இடவலமாக தலையாட்டினாள். அதற்குள் வரவேற்ற ஊழியரும் இன்னொருவரும் கையில் சில ட்ரேக்களுடன் உள்ளே வருகின்றனர். இது சிமிர்னா மேடம் சொன்ன கலெக்ஷன்ஸ். இது லாஸ்ட் வீக் வந்தது. இவள் முன் பரப்பப்பட்ட நகைகளில் அவன் கேட்டபடி அந்த நெக்லஸ் செட் தேர்வு செய்யும் வரை படபடப்பாக உணர்ந்தவள். சிமி ஒரு பிரேஸ்லெட் வாங்க சொன்னா. சிமி பேபி பிறக்கிறப்ப நான் இங்க இருக்க மாட்டேன். அதனால இப்பவே ஒரு பேபிமா செயின் எடுக்க போறேன். இப்படி ஒவ்வொன்றிற்கும் இவள் பணம் கொடுத்த போது கொஞ்சம் இயல்பிற்கு வந்திருந்தாள். கிளம்பி வெளியே வரும்போது கேட்டாள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கடையா? ஆமா, என் அப்பா எனக்கு தெரிஞ்சவங்க தானே. ஆ, சிரித்தான். உங்களுக்கு கோயம்புத்தூர்னு நினைச்சேன். ஆ, அம்மா அப்பா அங்கதான். மெயின் பிஸ்னஸ் ஸ்பின்னிங் தான். இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். கோயம்புத்தூர்லேயும் பிரான்ச் உண்டு. எங்க வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் ரொம்ப வருஷமா சரியா கான்டாக்ட் இல்ல போல. அங்கிள் ஒரு மாதிரி தன்னைத்தானே ஐசோலேட் செய்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப டீட்டெயிலா எதுவும் தெரியல. ம். இனிமே எல்லாத்தையும் சரி செய்திடுவோம். ம். என்னாச்சு ரேயு? இல்ல, நான் இங்க வர நேரத்துல கோயம்புத்தூர்ல இருந்த நீங்களும் இங்க எப்படி வந்தீங்கன்னு யோசிச்சேன். ஹேய்! விட்டா ஸ்கூல் ட்ரிப்ல இருந்து பிளான் பண்ணி உன்னை நான் தான் கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்வ போல. இல்லையா பின்ன? ஏனோ அந்நொடி உணர்வில் சொல்லிவிட்டாளே தவிர, பிறகு அவன் வாய்விட்டு சிரிக்கும்போது அவனைப் போலெல்லாம் இயல்பாக சிரிக்க முடியவில்லை. சிறு சிரிப்புடன் உதட்டை கடித்து கொண்டாள் தன்னை அடக்குபவளாக. தேங்க்ஸ் ரேயு. எதற்காம்? புரியாமல் கேள்வியாய் பார்த்தாள். இல்ல, அப்ப இருந்து நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையே. பர்த் டேட் அதுவுமா உன்னை கஷ்டப்படுத்துறனோன்னு தோணிட்டு. இப்ப நீ சிரிச்சதும் தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குது. ஐயோ! இவள் மௌனம் அவனை இவ்வளவு பாதிக்கின்றதா? அதன் பின் முடிந்தவரை அவனிடம் இயல்பாக பேச முயன்றாள் ரேயா. இப்படியெல்லாம் நான் வெளியே வந்தது இல்லையா? அதான் கொஞ்சம் டென்ஷன். மத்தபடி நீங்க என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்ததுல ரொம்பவே சந்தோஷம்தான். இவள் புறக்கதவை திறந்து கொண்ட காரில் இவள் ஏற, அவன் புறக்கதவை திறந்து ஏற முனைந்தவன் சிரித்து கொண்டே ஏறினான். அம்மா, தாயே, என் பர்த்டே கிஃப்ட்னு என் அப்பா இந்த காரை பெங்களூரில் புக் செய்திருந்தாங்க. அதான் இங்க வந்த இடத்துல பாவம்னு ஒரு பொண்ணை காப்பாத்த போனா இப்படி உன்னை என் தலையை கட்டிட்டாங்க. என்னதான் அவன் ஜோக்கிற்காகத்தான் அப்படி சொல்கிறான் என தெரிந்தாலும் அந்த தலையில கட்டிட்டாங்க. அவளுக்கு உறுத்தலாய் இருந்தது. கேலியும் கிண்டலுமாய் பேசி வளராததால் தான் இது சுடுகிறது என அவளுக்கே புரிகிறது தான். அன்றும் இப்படித்தான் இவள் வீட்டில் அவன் இருந்த அறைக்குள் இவள் பதற்றத்தில் நுழைந்து மாட்டிக்கொண்ட போது, உன் ரூமுக்கு நான் ஏன் போறனாம் என்று கேட்டான். அப்பொழுதும் அவன் சொன்னதன் அர்த்தம் தெளிவாகவே புரிந்த போதிலும் உள்ளுக்குள் அது நினைவு வரும்போதெல்லாம் வலிக்கிறது. ஏதோ இவளை அந்நியப்படுத்துவது போல், விலக்கி நிறுத்துவது போல் ஒரு உணர்வு. ஷாலு, ரூமுக்கு போறவங்க என் ரூமுக்கு ஏன் போக மாட்டீங்களாம் என அவனை பதில் கேள்வி கேட்டு, மடக்கவோ விளையாட்டுக்கு கூட என்ன தலையில கட்டிட்டாங்கன்னு சொல்லாதீங்க, என்னமோ கஷ்டமா இருக்குதுன்னு விளக்கவோ இப்பொழுது இருக்கும் நிலையில் இவளால் பேச முடியாது. மனதில் பட்டதெல்லாம் இவனிடம் சொல்ல முடிகின்ற ஒரு காலம் வரும். அதுவரை இப்படி அவ்வப்போது அனுபவிக்க வேண்டி இருக்கும் போலும். இப்போதைக்கு இதை தவிர்க்க இவனிடம் வாயாடுவதை குறைத்து கொள்வது நலம். அன்று இப்படியாக ஒரு முடிவுக்கு வந்த ரேயா அதன் பின் தன் பழைய பாணியையே தொடர்ந்தாள் அவனிடம். இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே மௌனமாக நடந்து கொண்டாள் போலும். வீட்டை அடைந்ததும் சிமியிடம் நகைகளை கொடுத்த ஆதிக், அந்த நெக்லஸ் அம்மா வரப்ப அம்மாட்ட கொடுத்து அனுப்பிரு என சொன்னதும் இன்னுமாய் நிம்மதியாய் இருப்பதாய் உணர்ந்தாள் ரேயா. அப்பா, இவன் இப்போதைக்கு ப்ரப்போஸ் செய்ய போறது இல்லை என்றிருந்தது. எது எப்படியோ அன்று இரவு இவர்கள் இருவரும் சிமியின் ஏற்பாடின்படி 2 கேக்குகளை வெட்டி பிறந்த நாள் கொண்டாடிய போதும் இவள் சிமி கேட்டாள் என்பதற்காக தேர்ந்தெடுத்திருந்த பிரேஸ்லெட்டை
சிமியும் அவள் கணவரும் வலுக்கட்டாயமாக இவளுக்கே பிறந்த நாள் பரிசாக கொடுத்த போதும், மறுநாள் காலை இவள் கேமராவில் இருந்த புகைப்படங்களை ஆதிக்கும் சிமியும் சேர்ந்து அமர்ந்து கமெண்ட் சொன்னபடியே பார்த்த போதும், அதன் பின் அவனுடன் கோவா கிளம்பிய போதும், விமான நிலையத்தில் அவனுக்கு மொபைலில் வாழ்த்து சொன்ன அவன் பெற்றோர் இவளுக்கும் வாழ்த்து சொன்ன போதும், விமானத்தில் அவன் அருகில் அமர்ந்து பயணம் செய்த ஒவ்வொரு நொடியின் போதும், அந்த நாள் இரவுதான் இவள் வகுப்பு மாணவியர் கோவா அடைவர் என்பதால் மாலையில் இருந்து இரவு வரை அவனுடன் காத்திருந்த போதும், அந்நேரம் சாப்பாடு ஷாப்பிங் என சுற்றிய போதும் அவள் சுக சந்தோஷத்தின் உச்சத்தில்தான் இருந்தாள். மயில் இறகாய் மலர் இதழாய் வருடியதே அவனது ஒவ்வொரு சொல்லும் செயலும் அக்கறையும். இவ்வளவு ஏன் விமானம் கிளம்பிய சற்று நேரத்தில் இவளை வாயாட வைத்து விட்டானே. விமானத்தில் ஜன்னலோரம் இவளது இருக்கை, அடுத்தபடியாக அவன். விமானம் பறக்கத் தொடங்கிய நேரத்தில் இருந்து மலையும் ஆறும் வானத்தில் இருந்து பார்க்க எப்படி இருக்கிறது என்பதை மட்டும்தான் கவனித்து கொண்டு வந்தாள் ரேயா. ரேயு, அவன் அழைப்பில் திரும்பி பார்த்தாள். நீ ரொம்ப கலகல டைப் கிடையாது. மனசுல பட்டதெல்லாம் அவ்வளவு ஈஸியா வெளியே பேசுற மாட்டேன்னு தெரியும். ஸ்டில் என்னமோ நேத்து நைட்ல இருந்து நீ இன்னும் கொஞ்சம் மூடியா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேனா? அடுத்தவர் முன் சிரிக்கவே சற்று யோசிப்பவள் ரேயா. இதில் அழுவதாவது? ஆனால் ஏனோ எதற்கோ இப்பொழுது இவன் கேள்வியில், அதை அவன் கேட்ட விதத்தில் கண்ணில் இருந்து கண்ணீர் அதுவாக வெளிவர அழுகை வருகிறது. இத்தனைக்கும் இதை அவனிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாதிருந்தவள். ஹே, என்ன ரேயுமா, நீ அழற அளவுக்கு நான்? அவனில் பதற்றம் வருவது இவளுக்கு தெரிகிறது. நீங்க தான் என்ன உங்க தலையில கட்டிட்டாங்கன்னு சொன்னீங்க. இந்த நொடி இத்தனைக்கு பிறகும், இந்த நொடி அன்று அவள் இதை சொன்னதை நினைத்தால் சிரிப்பு வருகிறது. எப்படிப்பட்ட தொட்டா செணுங்கியாக இருந்திருக்கிறாள் இவள். ஆனால் அன்று கூட அவன் சிரிக்கவில்லை. அப்படி அவன் சிரித்திருந்தால் நிச்சயம் அதன் பின் அப்பொழுதைக்கே அவனிடம் இயல்பாக அவளால் பேச முடிந்திருக்காது. ஒரு நொடி அதிர்ந்து பார்த்தவன் அரை நொடி மௌனத்திற்கு பின், நான் உன்னை பேர்டனா நினைப்பேன்னு உனக்கு தோணுதா ரேயு என்றான் குரலில் அத்தனை கனிவு. இல்லைன்னு தெரியுது, ஆனாலும் நீங்க சொல்லி கேட்குறப்ப கஷ்டமா இருக்குதே. அது இது எப்படி சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு வை. அவங்கிட்ட நான் என் பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசுவனோ அப்படி பேசுவேன். அதே மாதிரி உன்னிட்ட நான் பேசுறப்போ நம்ம ஏஜ் குரூப் பீப்புள்கிட்ட, அதாவது சிமிகிட்ட புனிகிட்ட பேசுற மாதிரி தானே பேச வரும். ம், அதான் அப்படி பேசிட்டேன். தலையை ஆட்டி வைத்தாள் ரேயா. அவங்கெல்லாம் எப்பவும் கூடම இருக்கிறதால இப்படி பேசுறது அவங்களுக்கு கஷ்டமா இல்லை போல. உன்னை எப்பவாவதுதான் பார்க்குறேன், அதான் ஹர்ட் ஆகுது போல. இனிமே கேர்ஃபுல்லா இருப்பேன். நிச்சயமாய் ஒரு குழந்தைக்கு சமாதானம் சொல்வது போல. அதுவரை ரேயாவுக்கு அழுகை என்பது தடுக்க, கேட்க யாருமற்ற தனிமையில் நடைபெறும் அனுபவம். இப்படி அடுத்தவரிடம் அழுத்தம் இல்லை, ஆறுதல் கேட்டதும் இல்லை. அதனாலோ என்னவோ அதன் பின்பு இன்னும் அதிகமாக மனதளவில் அவனிடம் நெருக்கமாக உணர்ந்தாள். முன்பை விட இயல்பாக அவனிடம் பேச முடிந்தது. இவள் அழுததால் அவன் கிண்டல் கேலியை விட்டுவிடவில்லை. ஆனால் இவளை விலக்கி நிறுத்துவது போன்ற வார்த்தைகள் அதில் வராது பார்த்து கொண்டான். அவ்வளவே. இவர்கள் கோவா சென்றடைந்தது மாலை நேரம். கோவாவில் டிரைவர் இல்லாமல் காரை மட்டுமாக வாடகைக்கு எடுத்து கொண்டார்கள். அவள் கேட்டு கொண்டதால் சிறு ஷாப்பிங். வாங்கியதெல்லாம் அவள்தான். அதன் முடிவில் இரவு சாப்பாடுக்கென ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து போனான். ஷாப்பிங்கின் போது அவனுக்கென வாங்கிய ஒரு பர்த்டே கார்டை அங்கு வைத்துத்தான் கொடுத்தாள். அதுதான் அவள் அவனுக்கென கொடுத்த ஒரே பிறந்த நாள் பரிசு. அவன் அப்படி கூட எதுவும் தரவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. அதன் பின்பு அவன் மிகவும் மௌனமாகி போனது போல் உணர்வு. அடுத்த இரவு இவள் பள்ளி மாணவியர் தங்க ஏற்பாடு செய்திருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸிற்கு சற்று முன்னால் காரில் வந்து காத்திருந்தனர் இருவரும். சிமி, வீடு, தன் பெற்றோர், இவளது அப்பா என அனைவருடனும் அலைபேசியில் பேசியவன் ஏனோ இவளுடன் மட்டும் பேசவே இல்லை. இன்னும் அரை மணி நேரத்தில் இவள் குரூப் வந்து சேர்ந்துவிடும். அதற்குள் இவள் இவளுக்கான அறைக்குள் சென்றாக வேண்டும். அவன் விடை பெற்றாக வேண்டும்.
அவன் முகம் இயல்பாகவே இல்லை. என்னாச்சு ஆதிக்? என்னமோ எதையோ இழக்கப் போற மாதிரி இருக்குது ரேயு. அவனது அப்போதைய பார்வை இன்றும் ஞாபகம் இருக்கிறது. வலுத்த இயலாமை கலந்த ஒருவித பலத்த தவிப்பை அவனிடம் பார்த்தாள். இவளுக்குள் சர்வமும் நடுங்கிப் போனது. அன்று அது இவளை பிரியப் போவதற்கான அவனது உணர்வு என்றுதான் நினைத்தாள். பின்னாளில் அதன் பொருள் விளங்காமல் போனது வேறு விஷயம். ஏசப்பா, கதவு திறந்த கதவை யாரும் மூட முடியாதாம். அவரே மூடிட்ட கதவை யாரும் திறக்க முடியாதாம். கடவுள் தரதை யார் தடுக்க? அவர் தராததை யார் எடுக்க? டு நாட் பி அனவே ஆன்ஷியஸ் அபவுட் எனிதிங்னு இருக்குது. எதை குறித்து தவிப்பு வரும்போதும் இவள் தனக்குத்தானே நினைத்து கொள்ளும் வார்த்தையை இவளுக்கும் அவனுக்குமாக சொன்னவள் கிளம்பி தான் செல்ல வேண்டிய இடத்தை சென்றாள். அதன் பின்னால் அங்கிருந்தால் அவன் காதலை வெளிப்படையாக சொல்வானோ என்ற பயம் ஒரு புறம், அதைவிடவே இவள் அழுகையில் அனைத்தையும் கொட்டி தீர்த்து விடுவாளோ என்ற பயம் மறுபுறம். காதலர்கள் நின்ற நிலையை அடைய அவளுக்குள் அத்தனை பயம் வந்திருந்தது. அப்பாவுக்கு தெரியாமல் எதை செய்யவும் தைரியமற்றவள் ரேயா. இதில் அவருக்கு கடும் வெறுப்பான காதல் உறவை மனதில் சுமந்து மறைத்து உறவாடி ஊர் வாயில் விழுந்து நொடி நொடியாய் பயந்து ஒவ்வொருவர் பார்வையிலும் குற்ற மனப்பான்மையில் உழன்று தேவையே இல்லை காதலை வாய் விட்டு பகிர்ந்து கொள்ளாமல் இப்பொழுது இருக்கும் இந்த உறவு நிலையில் மிக பாதுகாப்பாகப்படுகிறது. இப்படி காதலை சொல்லி விடுவானோ என வந்தாள் இவள் பயத்தில். அவனோ தான் இவளை காதலிக்கவே இல்லை என்றான். அடுத்து வந்த வருடத்தில் ஏற்கனவே சரித்திரனுக்காய் தவித்து கொண்டிருந்த ஷாலுவின் மனதிற்கு சித்தியின் இந்த பதில் இன்னுமாய் வேதனை கூட்டியது. இவளால் எத்தனையாய் மனவேதனை பட்டிருந்தால் அவன் அப்படி அங்கேயே போய் இருந்து கொள்வான். இவனை மொத்தமாய் வெறுத்தே விட்டாளோ? இனி இவளுக்கில்லையோ அவன்? அழுகை அடைத்து கொண்டு வருகிறது. ஆனால் சித்தியிடம் இவ்வளவாய் அவனை பற்றி கேட்டதே அதிகம். இதில் அவரிடம் அழுது வேறு வைத்தால் அது சரணை நான் காதலிக்கிறேன் என இவள் தந்தையிடம் இவளே சொல்வதற்கு சமம். இவள் தலையை குனிந்து வந்த அழுகையை அடக்கியபடி தான் வழக்கமாக தங்கும் அறையை நோக்கி திரும்பினாள். இப்ப எதுக்காக அவனை தேடுற? சித்தியின் கார கேள்வியில் அப்படியே நின்று போனாள் அவள். சரித்திரனை பற்றி இவள் சித்தியிடம் விசாரித்தாளானால் இந்த கேள்வி வரும் என இவள் அறிவுக்கு தெரியும் தான். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தும் நிலையில் மனது இல்லை. கேள்வி கேட்கும் முன் இப்பொழுது என்ன சொல்வதாம்? அவன்தான் உன்னை குப்பையை கொட்டிட்டு போற மாதிரி போட்டுட்டு போனானே, இப்ப எதுக்கு அவனுக்கு கேர்ள்ஸை எப்படி நடத்தணும்னு தெரியல. சரியான திமிர் பிடிச்சவன். நீ எல்லாம் ஒன்றும் அவன்கிட்ட பேச வேண்டாம். போனதும் இல்லாம போனை வேற ஆஃப் செய்து வச்சிட்டு இருக்கான். இருக்குது அவனுக்கு. ஐயோ இல்லை சித்தி, நான் அவங்க கிட்ட ரொம்ப கோபமா நடந்துகிட்டேன். அதான் அவங்க இப்படி ரியாக்ட் பண்றாங்க. மற்றபடி அவங்க எவ்வளவு கேரிங் அண்ட் ஃப்ரெண்ட்லி பர்சன்னு உங்களுக்கே தெரியும். ரவுண்ட் டு எர்த் சித்தியே என்றாலும் அவர் விமர்சிப்பது சரணை அல்லவா? கடகடவென மனதில் உள்ளதை கொட்டினாள். பெரியவர்கள் முன் நின்று இயல்பாக பேச தயங்கும் ஷாலு. சித்தி இப்போது சிரிக்க ஆரம்பித்திருந்தார். சரணுக்கு இப்படி ஒரு பர்சனல் லாயர் இருக்காங்கன்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சே. தான் எங்கு பேசி இருக்கிறோம் என அவளுக்கு மெல்ல இப்பொழுதுதான் உரைக்கிறது. அதே நேரம் சித்தியின் சிரிப்பில் இவளுக்குமே ஒரு இலகுவான உணர்வு. அது சொல்ல ஆரம்பித்தவள் அடுத்து என்ன சொல்லவென தெரியாமல் மௌனமானாள். இவள் அருகில் வந்த சித்தி ரூஃபியோ அவள் இரு கைகளை பற்றி அருகில் இருந்த சோஃபாவில் உட்கார வைத்து தானும் உட்கார்ந்து கொண்டார். அண்ணா வீட்டிலிருந்து உங்க அப்பாட்ட பொண்ணு கேட்டு வர சொல்லட்டுமா? அன்பு மகிழ்ச்சியும் நிறைவும் இருந்தது சித்தியின் குரலில். தலை குனிந்திருந்த ஷாலு நிமிரவே இல்லை. ஷாலுமா, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லாம வெறும் அசம்ஷன் எல்லாம் நான் எதுவும் செய்யக்கூடாதுமா. அப்பா ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே சித்தி. அதை விட அவங்க தான் என் மேல கோபமா இருக்காங்களே. யாருடா அது உன் மேல கோபமா இருக்க? அந்த அவங்க கேட்டபடி ஷாலுக்கு அடுத்து வந்து அமர்ந்தான் அவன் சரித்திரன்.
தூக்கி வாரிப் போட எழுந்தாள் ஷாலு. ஒரு நொடியில் அவள் மொத்த உலகத்தையும் மாற்றிப் போட ஒரு மனிதனால் கூடுமா? அழுகையும் சந்தோஷமும் ஒன்றாய் அவளுள் உற்பத்தி. எதையும் உணர மறுத்தது உடல். ஆனந்த அதிர்ச்சி. நீ எப்படா வந்த? சித்தி கேட்க, உங்க பொண்ணு உங்கட்ட வந்து என்னை பத்தி கேட்டாளே, அப்பவே வந்துட்டேன். வாய்தான் பதிலை சொல்லியதே தவிர கண்கள் தன் அவளிடம் தஞ்சம். புன்னகையுடன் எழுந்து சென்றார். சித்தி, 5 மினிட்ஸ் தாண்டா உனக்கு டைம், திரும்பி வருவேன். பேசுவதற்கு இளையவர்களுக்கு தனிமை கொடுத்து போனார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.